நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ் பண்ணி கார்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி நம்ம பாரிஸுக்கு ட்ரிப்பு போலாமா கேட்க நம்ம ஹீரோவும் சாரி என்னால இப்போதைக்கு வர முடியாது, நான் புது கேம் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், என்னால இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நைட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது பில்டிங் மேல வித்தியாசமா தூசி மாதிரி பறக்குது. காலையில நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. டோரை ஓபன் பண்ணி பார்த்தா மேக்னெட் மாதிரி ஒரு செவுரு இருக்கு. அது என்ன பண்ணாலும் உடைக்கவும் முடியல. ஜன்னலையும் திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்கேயும் மேக்னெட் மாதிரி ஒரு செவுரு இருக்கு. பக்கத்து வீட்டுக்கும் ஓட்ட போட்டு உங்க டோருக்கு பின்னாடியும் மேக்னெட் மாதிரி செவுரு இருக்க கேக்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அப்புறமா முழுசா பக்கத்து வீட்டுக்கு ஓட்ட போட்டு வந்துடுறாங்க. அங்க சுத்தி எடுத்து உடைக்க ட்ரை பண்றாங்க, உடைக்கவும் முடியல. நம்ம ஹீரோனி இந்த பில்டிங் 1997 கட்டியிருப்பாங்க, பேஸ்மெண்ட் போய் தப்பிச்சிடலான்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சீலிங் உடைச்சு கீழேயும் போறாங்க. கீழ்வீட்ல அந்த தாத்தா கண்ணு வச்சு மிரட்டுறாரு. நம்ம ஹீரோ நாங்க பேஸ்மெண்ட் தான் போக போறோம், உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்ல சொல்லி புரிய வச்சிடறாரு. பக்கத்து வீட்ல ஓனர் இருக்காரு, அவருக்கு என்ன தெரியுமான்னு பக்கத்து வீட்ல ஓட்ட போட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஓனர் செத்து போய் கிடக்குறாரு. சீலிங் உடைச்சு கீழே போறாங்க. அவன் எதுக்கு சீலிங் உடைச்சு கீழே வந்தீங்கன்னு கேட்கறான். நாங்க பேஸ்மெண்ட் போய் தப்பிக்க போறோம்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அதுக்கு அவன் வெளியே வைரஸ் பரவலாம், இல்ல போர் நடக்கலாம், அதுல இருந்து நம்மளை பாதுகாக்க தான் சிவர் எழுப்பியிருக்காங்கன்னு அவனு சொல்றான். அவன் வீட்லயே அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் அந்த சிவரை உடைக்கிறன்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான்னு சொல்றான். அப்போதான் சிசிடிவி ஹீரோ செக் பண்றான். இவன் தான் கொண்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடறான். இது தெரிஞ்ச ஹீரோட பக்கத்து இருக்கார வந்து பாக்குறான். தாத்தாவோட பேத்தையும் கொண்டு போட்டுட்டான். கடைசி இவனையும் பிடிச்சிடறாங்க. வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிடறாங்க. மேக்னெட் சிவரு ஓப்பன் ஆகுது. அந்த கப்பல் பொண்ணு அதுல மாட்டி இறந்து போயிடுறா. அந்த பாய் ஃப்ரெண்டு அவனையும் சுட்டு போட்டுட்டு இவனும் செத்து போயிடுறான். கடைசியா வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு ஹீரோவும் ஹீரோனையும் தப்பிச்சிடறாங்க. வெளியே வந்து பார்த்தா மொத்த உலகமே மேக்னெட் சிவர் மூலமா மூடி இருக்கு.